வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். நாட்டின் பெண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். அடுத்த 5 ஆண்டுகளில் 3 கோடி லட்சாதிபதி சகோதரிகளை உருவாக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மும்பை சீரடி வந்தே பாரத் விரைவு ரயில் முழுவதும் பெண்களால் இயக்கப்பட்டது. நமது பாரத நாடு பெண்களை போற்றும் மரபை கொண்டுள்ளதாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். உலகின் 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா முன்னேறி வரும் நிலையில் பெண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் இருக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்கள் சக்தியினால் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற கருப்பொருள் அடிப்படையில் இன்று புதுடில்லியில் நடைபெற்ற மாநாட்டில் இவ்வாறு வலியுறுத்திய குடியரசுத் தலைவர், முன்னேறிய பாரதம் என்ற தொலைநோக்கு பார்வையை நனவாக்கும் முயற்சியில் பாரதத்தின் பெண்கள் முக்கிய பங்காற்றி வருவதாக தெரிவித்தார். பெண்களின் முன்னேற்றத்திற்கும் அவர்களின் திறமையை வெளிக்கொணரவும் நமது சமூகம் தகுந்த சூழலை உருவாக்கி தர வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். நாட்டில் பெண்கள் அரசியல், பொருளாதாரம் மற்றும் சமூக ரீதியில் அதிகாரம் பெற மத்திய அரசு தொடர்ந்து பாடுபட்டு வருவதாகவும், இதனால் அவர்கள் முன்னேறிய பாரதம் என்ற குறிக்கோளை எட்ட நாட்டை வழிநடத்துவதாகவும் தெரிவித்தார். நாரி சக்தி வந்தன் அதிநியம் போன்ற முன்னெடுப்புகள் மூலம் நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் பெண்களுக்கு உரிய இட ஒதுக்கீட்டினை வழங்கும் ஏற்பாடு பெண்களுக்கான அரசியல் அதிகாரம் அளித்தலின் வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கை என்றும் குறிப்பிட்டார். சுய உதவி குழுக்களுடன் பெண்களை இணைத்தல், பொருளாதார ரீதியில் சுயசார்பு நிலையை எட்ட மகளிருக்கு உதவும் லட்சாதிபதி சகோதரி திட்டம், நமோ ட்ரோன் சகோதரி திட்டம் போன்ற முன்னெடுப்புகள் பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்ப ரீதியில் பெண்களை முன்னேற்றமடைய செய்யும் என்றும் குறிப்பிட்டார். மத்திய அரசின் பல்வேறு முயற்சிகள் பெண்களுக்கு பல்வேறு நிலைகளில் நம்பிக்கையை வலுப்படுத்தி புதிய உயரங்களை அவர்களின் வாழ்வில் எட்ட உதவும் எனவும் குறிப்பிட்டார். சர்வதேச மகளிர் தினம் பாலின சமத்துவத்தை மறு உறுதி செய்து பெண்களின் மகத்தான பங்களிப்பை கௌரவிக்கும் நேரம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால், பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி உள்ளிட்டோரும் நிகழ்ச்சியில் பேசினர். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர், செயலர் திரு அனில் மாலிக், பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பத்ம விருதாளர்கள், பாதுகாப்பு படையைச் சேர்ந்த பெண் அதிகாரிகள் மற்றும் பல்வேறு துறைகளைச் சார்ந்த புகழ்பெற்ற பெண்கள் மாநாட்டில் பங்கேற்றனர். மகளிர் அதிகாரம் அளித்தலுக்காக மத்திய அரசு அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று குஜராத் மாநிலம் நவ்சாரி நகரில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற லட்சாதிபதி சகோதரி மாநாட்டில் உரையாற்றும் போது இவ்வாறு தெரிவித்த பிரதமர், பெண்கள் முன்னேற்றத்திற்காக தமது அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டினார். பெண்களின் கண்ணியம் மற்றும் நல்வாழ்விற்காக ஒவ்வொரு நிலையிலும் அளிக்கப்படும் முக்கியத்துவம் காரணமாக இந்தியா மகளிர் தலைமையிலான வளர்ச்சியை நோக்கி முன்னேறி வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார். நாடெங்கிலும் பல்லாயிரக்கணக்கான கழிப்பறைகளை மத்திய அரசு கட்டி வருவதன் மூலம் பெண்களின் அடிப்படை சுகாதாரம் மற்றும் தனி உரிமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், இது அவர்கள் கண்ணியமாக வாழ வழிகோல்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். சமுதாயத்தின் அனைத்து துறைகளிலும் மகளிருக்கு அதிகாரம் அளிக்கப்படுவதால் இந்திய பெண்களின் சக்தி உலக அளவில் அங்கீகரிக்கப்படுவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். நாட்டின் முன்னேற்றத்தில் சுய உதவி குழுக்களின் பங்களிப்பை புகழ்ந்த பிரதமர், தற்போது மகளிருக்கு அதிகாரம் அளிக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ள மத்திய அரசு அடுத்த கட்ட நடவடிக்கையாக அடுத்த 5 ஆண்டுகளில் 3 கோடி லட்சாதிபதி சகோதரிகளை உருவாக்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் பெண்கள் பாதுகாப்பை அதிகரிப்பதற்கான மத்திய அரசின் சாதனைகளை பட்டியலிட்ட பிரதமர், புதிய குற்றவியல் சட்டங்கள் பெண்களின் உரிமையை பாதுகாப்பதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சமீப காலமாக பல்வேறு துறைகளில் பெண்களின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்க வகையில் அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் கூறினார். நிகழ்ச்சியின் போது குஜராத் மாநிலத்தின் பெண்களுக்கான கூட்டுறவு திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை பிரதமர் பாராட்டினார்.
லட்சாதிபதி சகோதரிகள் மாநாட்டின் போது 25,000 சுய உதவி குழுக்களைச் சேர்ந்த 2.5 லட்சம் பெண்களுக்கு 450 கோடி ரூபாய் நிதி உதவிகளையும் பிரதமர் வழங்கினார். மேலும் 5 லட்சாதிபதி சகோதரிகளுக்கு லட்சாதிபதி சகோதரிகள் சான்றிதழ்களையும் வழங்கினார். குஜராத் மாநிலத்தின் ஜி சஃபல் மற்றும் ஜி மைத்ரி ஆகிய 2 முன்னெடுப்பு திட்டங்களையும் பிரதமர் துவக்கி வைத்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @adnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்திலும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம். முழுவதும் பெண்களால் மட்டுமே ஒரு ரயிலை இயக்கி சர்வதேச மகளிர் தினத்தை மத்திய ரயில்வே கொண்டாடி உள்ளது. இன்று மும்பை சத்ரபதி சிவாஜி மகாராஜ் முனையத்திலிருந்து சீரடிக்கு புறப்பட்டுச் சென்ற 222223 என்ற எண் கொண்ட வந்தே பாரத் ரயிலின் ஓட்டுநர், உதவி ஓட்டுநர், ரயில் மேலாளர், டிக்கெட் பரிசோதகர்கள், உணவக ஊழியர்கள் உள்ளிட்ட ரயிலை இயக்கியவர்கள் அனைவரும் பெண்களாக இருந்தனர். இந்த ரயில் 2017ஆம் ஆண்டு முதல் நாட்டின் முதலாவது அனைத்து மகளிரால் இயக்கப்படும் மாட்டுங்கா ரயில் நிலையத்தையும் கடந்து சென்றது. இந்த வந்தே பாரத் விரைவு வண்டி குறிப்பிட்ட நேரத்தில் சீரடியை சென்றடைந்து மகளிர் அதிகாரமளித்தலில் ஒரு புதிய மைல்கல்லை எட்டியது. புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா இன்று கரிக்கலாம்பாக்கத்தில் கொண்டாடப்பட்டது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த பெண்களுக்கு நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ்களையும் வழங்கினார். விழாவில் பேசிய துணைநிலை ஆளுநர், பெண்களை போற்றுகின்ற மரபு நமது மரபு என்றும், மனித சக்தியில் பாதி பெண்களாக இருக்கிறார்கள் என்றும் தெரிவித்தார். அவர் மேலும் பேசுகையில், இன்று பெண்கள் கல்வி அறிவை பெற்று தொழில்நுட்பம், அறிவியல் ஆராய்ச்சி, தொழில்துறை, விளையாட்டு என்று எல்லா துறைகளிலும் உலக அளவில் சாதனை படைத்து வருகிறார்கள். இவர்களுடைய முன்னேற்றத்திற்கு, பாதுகாப்பிற்கு சட்டங்களும் திட்டங்களும் கொண்டு வரப்பட்டாலும் சமுதாயத்தில் பெண்கள் சந்திக்கும் சவால்கள் இன்றும் முடிந்த பாடில்லை. பெண்களின் நிலை மாற வேண்டும் என்றால் அடிப்படையில் சமுதாயத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும். மாற்றம் ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் தொடங்க வேண்டும். அந்த மாற்றம் ஒரு சமுதாய புரட்சியின் தொடக்கமாக இருக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் திரு செல்வம், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார், அரசு அதிகாரிகள் மற்றும் பல்வேறு சுய உதவி குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பெண் குழந்தைகளுக்கான வைப்பு நிதி திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு வங்கி கணக்கு புத்தகங்கள் வழங்கப்பட்டன. முன்னதாக முதலமைச்சர் திரு ரங்கசாமி விழாவில் பேசும்போது, ஒரு சமயத்தில் பார்க்கலாம், இடைநிற்றம்னு சொல்லுவாங்க. ஒரு 6வது 7வது பெண்கள் படித்து முடித்த பிறகு திடீர்னு வரமாட்டாங்க பள்ளிக்கூடத்துக்கு, நிறுத்திடுவாங்க, வீட்டில் நிறுத்திடுவாங்க. ஆனால் இன்றைக்கு புதுச்சேரியில் எல்லா பெண்களும் படிக்கின்ற நிலையை நாம் பார்க்கிறோம். இடைநிற்றம் என்பதே இல்லை. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கல்லூரியில் சென்று படிக்கின்ற பெண்கள் அதிகம். அது மட்டுமல்ல, படித்து அதிக மதிப்பெண்களை பெற்று பட்டம் பெறுகின்ற பெண்கள் அதிகம். பட்டம் மட்டுமல்ல, அரசு பணியில் சேருகின்ற பெண்களும் அதிகம். இந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதுதான் அரசுடைய ஒரு எண்ணம். சர்வதேச பெண்கள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற இசை ஆசிரியையும் மெல்லிசை பாடகியுமான கலைமாமணி திருமதி சரஸ்வதி முரளி தமது அனுபவங்களை நேயர்களுடன் பகிர்ந்து கொள்கிறார். எங்க அப்பா எல்லாம் கொஞ்சம் அந்த காலத்துல எல்லாம் வெளியில எல்லாம் போறதுக்கு எல்லாம் விரும்ப மாட்டாங்க. பொன் குழந்தைங்க போய் வெளியில பாடுறதெல்லாம் என்னதுன்ட்டு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணாமலே இருந்தாரு. அம்மா மட்டும் எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அந்த நேரத்துல நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வரும். அப்பாக்கு தெரியாம போய் பாடுவேன். அப்படி இருக்கும்போது 8th படிக்கும்போது ஸ்டேட் லெவல் காம்படிஷன்ல நான் வின் பண்ணேன். அந்த சாங்கை ஆல் இண்டியா ரேடியோல பிராட்காஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் நான் 10th படிக்கும்போது ஸ்டேஜ் ப்ரோக்ராம் ஒண்ணு பாடும்போது கேட்டுட்டு, நம்ம பொண்ணு இவ்வளவு அழகா பாடுறாளே, என்கரேஜ் பண்ணணும்ட்டு அன்னையில இருந்து அவரோட அப்ரோச்சே வேற மாதிரி இருந்தது. நான் எல்லாரோட பேரண்ட்ஸ்க்கும் ஒன்னு கேட்டுக்கிறேன், குழந்தைங்க நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க. இந்த காலத்துக்காக பயந்துட்டு இருக்காம நீங்க கொஞ்சம் அவங்களுக்கு கூட போய் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த குழந்தைங்க நல்லா வரும். திருமதி சரஸ்வதி முரளி மத்திய அரசின் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளுக்கான 2010ஆம் ஆண்டின் சென்னை மண்டல நல்லாசிரியர் விருதும், 2012ஆம் ஆண்டுக்கான தேசிய நல்லாசிரியர் விருதும், 2016ஆம் ஆண்டுக்கான புதுச்சேரி மாநில அரசின் கலைமாமணி விருதும் பெற்றுள்ளார்.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பெண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். அடுத்த 5 ஆண்டுகளில் 3 கோடி லட்சாதிபதி சகோதரிகளை உருவாக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மும்பை சீரடி வந்தே பாரத் விரைவு ரயில் முழுவதும் பெண்களால் இயக்கப்பட்டது. நமது பாரத நாடு பெண்களை போற்றும் மரபை கொண்டுள்ளதாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.